குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு மாடல் கொடுத்தவர் யாருன்னா ஜே தாம்சன். உங்களுக்கு தெரியும், வாட்டர்மெலன் அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் எப்படி வந்து நியூட்ரலைஸாக இருக்குது, ஒரு ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரலைஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து மாடலை நமக்கு வச்சு நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். இவருடைய லிமிட்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருந்தோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வேலன்சி. வேலன்சி மீன்ஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி, இணையக்கூடிய திறனை தான் வந்து வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் வந்து வேலன்சி இல்லையா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலன்சிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். In order to understand valency of the elements clearly, we need to learn a little about the Rutherford's atomic model here. அதுதான், அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேலன்சிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்டினுடைய இந்த அட்டாமிக் மாடல் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாங்கிறாங்க. According to Rutherford, an atom consists of the subatomic particles, namely proton, electron and neutrons. அதாவது ஒரு ஆட்டம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ், மிக முக்கியமான பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடியது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டம் அப்படிங்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. The protons and neutrons are found at the center of an atom. அது called nucleusங்கிறாரு. அப்போது இந்த ஒரு ஆட்டத்தினுடைய சென்ட்ரல் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க, இதுதான் வந்து நியூக்ளியஸ். சென்ட்ரல் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸில் வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் இருக்குங்கிறாங்க. அதுதான் வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் எ சர்க்குலர் பாத்ஸ், த கால்ட் ஆர்பிட்ஸ் ஆர் செல் அப்படிங்கிறாங்க. இப்போது வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு வந்து நியூக்ளியஸ். இங்கே வந்து புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. இதை சுற்றி இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இது ஆர்பிட், இதுவும் ஆர்பிட், இதுவும் ஆர்பிட். அப்போது ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிறதுங்கிறான். இதெல்லாம் வந்து எலக்ட்ரான்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுதான் வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு ஆட்டத்தினுடைய சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ், அதில் வந்து புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் வந்து ஆர்பிட் சொல்லக்கூடிய வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்குது, ரிவால்விங் அரவுண்ட் த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவர் சொல்கிறார். சரி, இதை வந்து ஆர்பிட் சொல்லுவோம், இல்லைனா செல்னு சொல்லுவோம். செல்லுனா கூடுன்னு சொல்லுவோம். An atom has a number of orbits and each orbit has electron. The electrons revolving in the outermost orbit are called valency electron. இது பேர் சொல்லுவோம்னா valency electron. எப்படி சார் அப்படின்னா, இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடைசி ஆர்பிட், இது வந்து ஒவ்வொன்றுமே ஆர்பிட் தான். இதுவும் ஆர்பிட்டு, இதுவும் ஆர்பிட்டு, இதுவும் ஆர்பிட்டு. இது ஃபஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட்டு, இது தேர்ட் ஆர்பிட் சொல்லுவோம். அப்போது இதில் வந்து கடைசி ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? தேர்டு தான் இருக்குது. இந்த தேர்டு ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குதோ அதை தான் என்ன செய்வோம்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸ். இந்த கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வேலன்சி எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ முன்னே தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் நம்ம டீப்பாக போகலாம். சரி, the arrangement of electrons in the orbits is known as the electronic configuration. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா எலக்ட்ரானுடைய அமைப்பு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானுடைய அமைப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ஆட்டத்தை பொறுத்து நம்ம வந்து இங்கே எலக்ட்ரானை வந்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 எலக்ட்ரான்கள், 8, 2 and 8 இது மாதிரி இருக்கும். Atoms of all the elements will tend to have a stable electronic configuration. Stable electronic configuration னா நிலைப்புத்தன்மை, எலக்ட்ரானுடைய அந்த நிலைப்புத்தன்மையை அடையணும்னு சொல்கிறாங்க. அந்த நிலைப்புத்தன்மை இருக்கணும்னா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கணும்.
have either 2 electron, ஒரு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம் அல்லது 8 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். எப்போ ஒரு ஆர்பிட்டில் ஒரு வட்டப்பாதையில் 2 அல்லது 8 எலக்ட்ரான்கள் இருக்கணும் அப்படிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் எடுத்துக்கோமே, ஹீலியம் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதாவது ஒரு வெளிவட்ட பாதையில், வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட்னா வெளிவட்ட பாதையில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கும், இல்லைன்னா 8 இருக்கணும். ஹீலியத்தில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அண்ட் ஸோ இட் இஸ் கெமிக்கலி இன்ஸ்டன்ட். சிமிலர்லி இதே மாதிரி நியான் எடுத்துக்கோங்க. நியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் கெமிக்கலி இனர்ட் பிகாஸ் இட் ஹேஸ் 8 எலக்ட்ரான் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அப்போது நியானில் பார்த்தீங்கன்னா 2,8. அப்போ முதல் வட்டப்பாதை, அதாவது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ இந்த நியானுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,8. இதுதான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். அப்போது 2ங்கிறது எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். 8ங்கிறது எங்கே இருக்கும்? செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கும். அப்போது கடைசி அவுட்டர் மோஸ்ட் எத்தனை இருக்குது? 8. ஸோ அங்கே முழுசாக இருக்குது இல்லையா, முழுமையாக நிரம்பி இருக்குது. அப்போது என்ன சொல்கிறாங்க? the valency electron in the atom readily participate in the chemical reaction and so the chemical properties of an elements are determined by this electron. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹீலியம் பார்த்தீங்கன்னா, இந்த நியான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 இல்லைன்னா 8 தான் இருக்கும். அப்போது ஒரு அணுவில் இணைதிக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள், ஸோ இந்த வேலன்சி எலக்ட்ரான் சொல்கிறோம் இல்லையா, இந்த வேலன்சி எலக்ட்ரான்கள் தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஈடுபடும். அதுதான் வந்து ஒரு அந்த ஆட்டத்தினுடைய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து தீர்மானிக்கக்கூடியது இதுதான். இந்த கெமிக்கல், இந்த வேலன்சி எலக்ட்ரான்கள் தான் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபட வைக்கிறது. அதுதான் அந்த ஆட்டத்தினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து தீர்மானிக்கிறது. அதுதான் எது? வேலன்சி எலக்ட்ரான் தான். When molecules are formed, atom combines together in a fixed proportion because each atom has different combining capacity. அப்போது ஆட்டம்லாம் என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி, ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி ஆட்டம் கம்பைன் ஆச்சுன்னா என்ன உருவாக்கும்? மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகி ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போர்ஷனில் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டமும் ஒரே மாதிரி பண்ணாது. ஆட்டம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஹைட்ரஜன் ஆட்டம் அதனுடைய கெப்பாசிட்டி வேறு, ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டி வேறு, குளோரினுடைய கெப்பாசிட்டி வேறு. அது மாதிரி ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் இதுதான், இப்படி தான் நடக்குங்கிறாங்க. ஸோ திஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் வேலன்சி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி, இணையக்கூடிய அந்த திறனைத்தான் வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி, இணையக்கூடிய திறன் ஆஃப் an atom is called valency. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், குளோரினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நைட்ரஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ வேலன்சி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட், gain or shared by an atom in the chemical combination so that it becomes chemically inert. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வட்டபாதையில், அதாவது ஒரு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்கள் அல்லது 8 எலக்ட்ரான்கள் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து எனக்கு வந்து கடைசி ஆர்பிட்டில் வந்து 7 தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த லாஸ்ட் எலக்ட்ரான்கள் இந்த ஆர்பிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லாஸ்ட் எலக்ட்ரானில் வந்து 7 தான் இருக்குது. ஆனால் எத்தனை தான் இருக்கணும்? 8 தான் இருக்கணும். அப்போது 7ன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரான்கள் நமக்கு வந்து 10. அப்போ ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யணும்? நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போ ஒரு எலக்ட்ரானை நம்ம கடன் வாங்கினோம்னா என்ன? அது கெயின், நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா? அப்போ இது மாதிரி ஒன்று வாங்கணும், இல்லைன்னா வந்து கொடுக்கணும், எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் 8 எலக்ட்ரான்கள் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ 2 எலக்ட்ரான்கள் இல்லைன்னா 8 எலக்ட்ரான்கள் இருக்கணுங்கிறது தான் நமக்கு இது. ஸோ இதை பொறுத்து நமக்கு வந்து லாஸ்ட் கெயின் சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரானை வந்து வழங்குதா, எலக்ட்ரானை நம்ம வந்து வாங்குறோமா, வழங்குறது வாங்கிக்கிறது. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து வேலன்சி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இருக்குது. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேலன்சி வந்து நிறையா இருக்குது. அதாவது வேலன்சியை கண்டுபிடிப்பதற்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி
எலக்ட்ரானை வந்து அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரானை வந்து நம்ம வந்து 8 எலக்ட்ரான்கள் இருக்குதா, இல்லை வந்து கம்மியாக இருக்குதா, இல்லை ஜாஸ்தியாக இருக்குதா, ஸோ எலக்ட்ரான் நம்ம வந்து வாங்கிக்கலாமா, எலக்ட்ரானை நம்ம வந்து கொடுக்கலாமாங்கிறத பொறுத்து வேலன்சி கண்டுபிடிக்கிறது இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸை பொறுத்து, அணுக்களை பொறுத்து எலக்ட்ரானை, அதாவது வேலன்சி கண்டுபிடிக்கிறது எப்படி. வேலன்சி மீன்ஸ் இணைதிறன். அப்போது இந்த மாதிரி 2 விதமாக இருக்குது. ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி, ஆக்சிஜனை பேஸ் பண்ணி, குளோரினை பேஸ் பண்ணி எப்படி வேலன்சி மற்ற எலமெண்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கிறது, அது ரொம்ப ஈஸி மெத்தட், அதுவும் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், ஆர்பிட்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆட்டம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தடும் இருக்குது. ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து வேலன்ஸ்னா என்ன, இது வந்து ரூதர்ஃபோர்டு இந்த அட்டாமிக் மாடலை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு. அதில் வந்து இந்த ஆர்பிட்னா என்ன, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலன்சி எப்படி இனிமேல் கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க. ஸோ ஒரு தடவை இந்த வேலன்ஸ்னா என்ன, இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி போடுறாங்க, அதில் ஃபஸ்ட்டு இது ஆர்பிட்னா என்ன, ஃபஸ்ட் ஆர்பிட் எது, செகண்ட் ஆர்பிட் எது, தேர்ட் ஆர்பிட் எது, ஒரு ஆட்டத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ், அதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடியது சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதான் வந்து வேலன்சி எலக்ட்ரான். ஸோ நான் சொன்னது நல்லா ஒரு தடவை வீடியோவை பாருங்கள், ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். எப்படி வேலன்சி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டீப்பாக நான் நடத்துகிறேன். தேங்க்ஸ்.